ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம மத்திய பிரதேசில் மான்சூருங்கிற ஊரில் இருக்காங்க. பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஸ்லேட் பென்சில் வந்துட்டு மதுரைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேங்க. ஏற்றிட்டுங்க பாய் மட்டும் சும்மா அப்படியே போட்டு வச்சாச்சு. ஏன்னா சொல்லியிருப்பாங்க 24 டன் தான் ஏற்றிருக்காங்க. இன்னும் ஒரு டன் ஏற்றணுங்க. நம்ம 25 டன் கேரண்டி சொன்னாங்க. இப்போ என்னென்னா நான் மறுபடியும் நைட்டு ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி சரக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம 24 டன்னோட தான் போக போகிறோம். நமக்கு 25 டன் வாடகை சொன்னாங்கல்லங்க, 24.5 டன்னுக்கு வாடகை கொடுக்குறேன்னு இருக்காங்க. பேசி வந்து 25 தான் சொன்னோம் நாங்கள். இல்லைன்னா ஒரு டன் பூண்டு ஏற்றிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அதனால் பூண்டில் ஏற்றிட்டு மறுபடியும் பாய் போட்டுட்டு அவுத்துட்டு போயிட்டுருக்க முடியாதுங்க. அதனால் நம்ம 24.5 டன்னுக்கு வாடகை வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். பாய் போடணுங்க. நைட்டு சும்மா விரித்து மட்டும் விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு மேலே அந்த எஸ்ஆர்எஃப் பை உடச்சிட்டு கயிறு போட்டு பில் வாங்கிட்டு கிளம்பலாம். என்ன ரொம்ப பில்லு தருவாங்க? பில்லு நம்மளாம் வரதை 9 மணிக்கு தான் நாங்கள் எந்திரிப்பானுவா. இன்றைக்கி என்னம்மா மணி இப்போ 8 போகுது, வெயிலே காணோம். வெயில் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதேம்மா, வெயில் இல்லாமல். இன்னும் ஒரு 15 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். தெரியல என்னன்னு. இப்போ எப்படி 8 மணிக்கு தெரிஞ்சு போயிருந்தாங்க. வள்ளினா ஒரு 10-15 நாளைக்கு வெயிலே வராது. வெயில் வராது, பனி ஃபுல்லாக இறங்கிடும். சரிங்க, நான் பாய் போடலாமா? போடலாமா தாங்க. போட்டு அப்புறம் எடையை போட்டு பில் வந்தால் வாங்கிட்டு கிளம்புவோம். சரி தாங்க, வாங்க. பாய் கட்டியாச்சு, அப்படியே கிளம்பலாம். போகிறது வந்துட்டுங்க இப்போ நம்ம நேராக ரத்தம், இந்தூருங்க, அப்புறம் துலியா, ஸ்ரீடி, சோலாப்பூர், பீஜாப்பூர், பெங்களூர், இந்த வழியாக தாங்க. இப்போ இந்தூர் பக்கம் வந்தாச்சுங்க. ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த கோதுமை பயிரை காட்ட சொல்லி. நானும் வழியில் பார்த்துட்டே வந்தேங்க. எங்கேயுமே அந்த கதிர் விட்ட மாதிரியே தெரியல. இங்கே தான் லைட்டாக இருக்குது. இப்போ தாங்க எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இந்த பக்கம் ஃபுல்லாக வெங்காயம் எங்கப்பா? அது பூரா வெங்காயம் தாங்க. அது பூரா எல்லாம் கோதுமை. அந்த பக்கம் கோதுமை. உருளைக்கிழங்கு செடி? உருளைக்கிழங்கு செடி அது முன்னாடி தான். இந்தூர் போனால் பார்க்கலாமா? இங்கே இல்லை. நானும் இப்போ தாங்க கோதுமை செடியெல்லாம் பார்த்துருக்கேன். பக்கத்தில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இப்போ தாங்க எல்லாம் கதிர் விடுது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாரிங்க, கோதுமை செடின்ட்டேன், கோதுமை பயிருங்க. முன்னாடி வீட்லேயும் நெல் செடின்னு சொல்லியிருப்பேன். நெல் பயிர் அது. இந்த பக்கம் பாருங்க. ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மத்திய பிரதேசில் ஃபுல்லாகவே கோதுமை தாங்க அதிகம். உருளைக்கிழங்கு இருக்குது. ஆனாலும் உத்தரப்பிரதேசில் தாங்க வந்துட்டு இந்தியாவிலே அதிகமான விளைச்சல் கோதுமை பயிர் வந்துட்டு. உருளைக்கிழங்கும் சரி உத்தரப்பிரதேசில் தான் அதிகம். ஹரியானா, பஞ்சாபுங்க, உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, அடுத்தது குஜராத்துங்க. இது 5 ஸ்டேட் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே கோதுமை விளைச்சல் அதிகங்க. நம்ம குஜராத் போகிறோங்க. அங்கே நான் கோதுமை செடியை பார்த்துல எல்லாம் கிராமத்தில் இருக்க மாட்டிருக்கு. ஏங்க நீங்கள் வரலையா? பக்கத்தில் அங்கே வரலையா? எடுத்துட்டு தாங்க, அதனால இருந்துட்டேன். சரி போகலாமாங்கப்பா. வெங்காயத்தை இது ஃபுல்லாக வெங்காயங்க இந்த பக்கம். பெரிய வெங்காயம். சரி வாங்கப்பா, முன்னாடி போயிட்டு. வெந்தயக்கீரை நம்ம தான் அன்றைக்கி தெரியாமல். வெந்தயக்கீரையா? இது வெந்தயக்கீரை நம்ம தான் சிறுகீரைன்னு வாங்கணுமே. நல்லா தாங்க இருந்தது வெந்தயக்கீரை. சரி முன்னாடி போயிட்டுங்கப்பா. உருளைக்கிழங்கு செடி மட்டும் இருந்துச்சுன்னா அது மட்டும் எடுத்துக்கலாம். அது இந்தூரில் கண்டிப்பாக இருக்குது. அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்கப்பா, நான் அப்படியே நான் சரி லெஃப்டில் வரேன். இதுதாங்க உருளைக்கிழங்கு செடி. உருளைக்கிழங்கு லோடு நிறைய டைம் ஏற்றிருக்கேங்க. இருந்தாலும் நான் செடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். இந்த பக்கம் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தாங்க. இப்போ உத்தரப்பிரதேசில் தாங்க இந்தியாவிலே வந்துட்டு பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு அதிகம். இந்த ஆக்ரா கிழங்குன்னு சொல்லலாம் அது. இப்போ இந்தூர் வந்து சீசனுங்க. இந்த ஜனவரி மாதம் ஃபுல்லாக சீசனுங்க உருளைக்கிழங்கு. பார்த்தாச்சுங்க, அப்படியே கிளம்பலாம். இன்னும் அடுத்த டைம் இருக்குது. இந்தூர் வந்தோம்னா காட்டிலே பறித்து லோடு ஏற்றுவோங்க. அது எல்லாமே பார்ப்போம். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படியே காட்டில் பறித்து மூட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாம் லோக்கலில் ஏற்றுறாங்க. அங்கே
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்லங்க, இது வந்து ரைட் சைடில் போகிறது தான் ஃபஸ்ட்டு இருந்த மெயின் ரோடு. இது வந்து இப்போ லெஃப்ட்டில் வந்துட்டு புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து மான்பூர் ஃபாரஸ்ட்டுங்க. இதில் வந்துட்டு ரொம்ப டவுனுங்க. நம்ம மத்திய பிரதேஷ் பூண்டேற்றிட்டு வரும்போது பார்த்துருப்போம். அதனால் இப்போ ரோட்டையே வந்து பார்த்தோம்னா அதில் மாற்றி விட்டாங்க. அந்த பக்கம் ரைட்டில் போகிற ஹைவே வந்துட்டுங்க ஃபுல்லாக பிளாக் பண்ணி இந்த பக்கம் புதுசாகவே ரோடு போட்டாங்க. இந்த மலையில் இந்த பாலம் பாருங்க, அழகாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்துட்டுங்க வீடு பாருங்கள் மேலே இருக்குது. ஆனால் கரண்ட் வசதியே கிடையாதுங்க. கரண்ட் வசதியே சுத்தமாக கிடையாது இதில். நானும் பார்த்தேங்க வழியில் நிறையா வீட்டில் இந்த மாதிரி தான். அந்த மலையில் வந்துட்டு மேலே கரண்ட்டே கிடையாதுங்க. ரோடு வந்துட்டு பழைய ரோடு வந்து ரொம்ப டவுனாக இருக்குங்க. மேபி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணத்தினால இதில் வந்துட்டு இது வந்து ரொம்ப டவுன் கிடையாதுங்க. ஓரளவுக்கு சமமாக தான் இருக்குது. இந்த எங்கேயும் பாருங்கள், அந்த வீட்டிலலாம் பாருங்கள் கரண்ட்டே சுத்தமாக கிடையாது. நைட்டில் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எரியுங்க சின்னதாக. இங்கே ஒரு வீடு புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த மழை காலத்திலலாம் பார்க்கும்போது இந்த ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமேங்க கொஞ்சம் தூரத்துக்கு இருக்க அந்த போர்டு வச்சுருக்காங்க. சிறுத்தை வந்து அதிகமாக கிராஸ் ஆகும், கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக போங்க அப்படிங்கிற போர்டு வந்து நிறையா இடத்துல வச்சுருக்காங்க. இந்த ரூட்டை பார்த்தாங்க நம்ம திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழின்னு நினைக்கிறேங்க. அந்த இடத்துல இதே மாதிரி தான் 2 சைடு மலையாக இருக்கும், குடஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க. சிங்கம் படத்தில் கூட பார்த்துருப்பேங்க அந்த ரோடுன்னு தான் கரெக்டாக நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டுங்க அந்த பழைய ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் வந்துட்டு இந்த புதுசாக போட்டுற ரோடு போய் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த ரோடு வந்து நேராக போனால் துளியாங்க. அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் யூட்டன் பண்ணிட்டு போனோம்னா நேராக இந்தூர் அந்த ரோடு இது. இப்போ கர்நாடகாவிலங்க பீஜாப்பூருக்கு முன்னாடி ஹோட்டல் சஃபரில் இருக்கும். பார்த்தா குஜராத் ஹோட்டல் மாதிரியே இருக்குல்லங்க, குஜராத் ஹோட்டலே தான். நைட்டு இன்றைக்கி இங்கே தாங்க சாப்பிட போகிறோம். இங்கே அண்ணன் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்துட்டுங்க இந்த சீட்டு கொடுத்தாங்க. புதுசாக ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாங்க, குஜராத் ஹோட்டல் அப்படின்ட்டு. சரி, அதனால தான் இன்றைக்கி இதில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. இப்போ ஆல்மட்டி பக்கம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நான் ஆல்மட்டி டேம் காட்டலான் இருக்கேன். ஹைவேலேருந்து உள்ளே என்ட்ரு ஆகியாச்சுங்க. மணி 7 ஆகுதுங்க. 9 மணிக்கு ஆல்மட்டி டேம் அந்த கார்டன் ஓப்பன் பண்ணுவாங்க. போய் நிறுத்திட்டுங்க ஒரு வாரமாக. அதுக்கப்புறம் உள்ளே அப்படியே போகலாம் வாங்க. இந்த ரோடு தாங்க பழைய ஆல்மட்டியிலேருந்து ஒஸ்பேட்டு போகிறது. இப்போ தான் ஹைவே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ரோடு தாங்க. அப்பா சொன்னார். இங்கே இருக்க ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேரளா ஹோட்டலாமாங்க. இங்கே வந்து நிறுத்துறதுக்கு லாரி இடமே இருக்காதாமாங்க, அவ்வளோ லாரி நிற்குமாமா அவங்க. இப்போ பாருங்கள், அந்த ஹைவே போட்டதுனால எல்லாம் வண்டி இதில் வராதனால கடையெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. மணி இப்போ 9 மணி ஆகுதுங்க. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. டேமோட வியூ பாயிண்ட்டே வந்து பார்த்தோம்னா 2 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து உள்ளே நடந்து போகணும். போகிற வழியில் நிறையா கார்டனில் இருக்குங்க, அதில் அப்படியே பார்ப்போம். நம்ம 2 வீலருக்கும் நடந்து போகிறவங்களுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. மேலே வந்துட்டு அப்படியே ரயில்வே பிரிட்ஜு, இங்கே ஆல்மட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க.
இந்த பக்கம் ஜெய் ஜவான்னு வரைஞ்சிருக்காங்க, இந்த பக்கம் ஜெய் கிசான். உள்ள ஃபுல்லாக பெயிண்டிங் சூப்பராக இருக்குங்க. இந்த டேமுக்கு வந்துட்டுங்க இன்னொரு பேர் இருக்குது, லால் பகதூர் சாஸ்திரி டேம்னு சொல்லிட்டு. அவரோட சிலை முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வரதுனால என்ட்ரன்ஸ் எப்படி போகிறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. மேப்பில் பார்த்தா போகணும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ரெஞ்ச் இத்தாலியன் கார்டன், மொகுல் கார்டன், சில்வர் லேக்கு, அப்புறம் ராக் கார்டன். அதில் ரைட்டில் போன மாட்டிருக்குங்க ராக் கார்டன். அதை போய் ஃபஸ்ட்டு அப்படியே பார்ப்போம். ராக் கார்டன்ட்டு வந்தாச்சுங்க. ஆனால் 9:30 தான் வந்து ஓப்பனு. மணி இப்போ 9:15 தான் ஆகுது. அதனால் முன்னாடி போயிட்டு டேம் பார்த்துட்டு வந்துடலாம். சொல்லியிருந்தேன்லங்க, உள்ளே 2 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு டேமோட வியூ பாயிண்ட்டுக்கு. அப்புறம் நம்ம அண்ணா ஆட்டோவில் வந்தார். ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாங்க. டேமோட வியூ பாயிண்ட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே போகலாங்க. போகிற வழியில் தான் அந்த தீம் பார்க்குங்க, அடுத்தது ஹெலிபேடு. மேப்பில் பார்த்தங்க நிறைய கார்டனில் இருக்குது, ஒரு 4-5 கார்டன் இருக்குங்க. அது எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு டேமோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அது எல்லாமே பார்ப்போம். இங்கே ஏதோ என்ட்ரன்ஸ்னு ஏதோ போட்டிருக்குங்க, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வரும்போது இதையும் கவர் பண்ணலாம். போக போகங்க இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக மேடு. நம்ம அண்ணன் வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழான்னு கேட்டார், ஆமான்னு சொன்னேன். அதனால் வண்டியில் தமிழ் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால் அந்த ஆடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே நானே இதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆட்டோவில் வந்துடலாங்க. நான் வந்து டேமோட வியூ பாயிண்ட் கொண்டு போய் காட்ட சொன்னேன். அண்ணன் வந்து டேமோட பேக் வாட்டர் இருக்குல்லங்க, அங்கே கொண்டு வந்து விட்டார். மேப்பில் பார்த்தோன்னா தெரியுது, இன்னும் வியூ பாயிண்ட் 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் நடக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டேமோட பேக் வாட்டர்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க பேக் வாட்டர் பார்த்துட்டு இப்போ நம்ம மெயினாக போகிறதே வந்து பார்த்தா வியூ பாயிண்ட் தாங்க போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரன்ஸுக்கு வெளியே போகிறோம்லங்க, அப்போ போகும்போது எல்லாமே அப்படியே கவர் பண்ணிட்டு போகலாம். வாங்க. இந்த இடத்துல வந்துட்டுங்க லீடர்ஸோட சிலையெல்லாம் இருக்குது. என்ட்ரி வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்க போகலாமா என்னன்னு தெரிலங்க. எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்காங்க, கேட்டு பார்த்துட்டு வேணால் போகலாம். இதுதாங்க இந்த ஆல்மடி டேமோட சர்க்கிள். இங்கே பாருங்கள் டேமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டேமோட வியூ பாயிண்ட் வந்துட்டு அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் போய் ரைட்டில் போக சொன்னாங்க. ஆட்டோக்காரன் நான் தெளிவாக தாங்க சொன்னேன், ஆனால் டேமோட வியூ பாயிண்ட்டு தோர்ஸ்பேக் அப்படின்னு, தோர்ஸ்பேக்னா காட்டணும் அப்படின்னு கொண்டு போய் நம்மளை எங்கே விட்டுருக்காரு பாருங்க. பேக் வாட்டில் கொண்டு போய் விட்டார். இப்போ அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே தாங்க என்ட்ரன்ஸ் பிளேஸான்னு போட்டிருக்கு. போகும்போது ஆட்டோவில் போகும்போது பார்த்துருப்போம். நமக்கு இப்போ பேக் வாட்டர் எங்கே போய் பார்க்குறதுன்னு ஒன்று புரிய மாட்டேங்குதுங்க. யார் கேட்டாலும் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. பேக் வாட்டருங்கிற பாருங்கள் டேமோட வியூ பாயிண்ட்டு. ஆனால் உள்ளே நிறைய பைக் இருக்குங்க, அவங்கக்கிட்ட கேட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்த்துருவோம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க, பார்க்காம போனால் அப்புறமேட்டு ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ வந்துட்டுங்க நம்ம டேமோட வியூ பாயிண்ட் வந்து எங்கேயும் பார்க்க முடியாதுங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்க்குற மாதிரி இருந்தால் 7 கிலோமீட்டர் சுற்றி போகணுமாங்க. அங்கே ஏதோ ஹோட்டல் மைரான்னு ஒன்று இருக்காமா, அங்கே போனால் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. மேப்பில் பார்த்தங்க லாரி ஒரு கட்டத்துக்கு மேலே போகாது. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போங்க, அப்பாட்ட கேட்டு பார்ப்போம். போயிட்டோன்னு சொன்னால் போவோம், இல்லை டைமாக செஞ்சு சொன்னால் அப்புறம் கிளம்பிடலாம். இது வேணால் பார்க்கலாங்க. போயிட்டு முன்னாடி அந்த கார்டன் இருக்குது, அதை பார்த்துட்டு பழைய பிரிட்ஜ் இருக்குங்க. என்ன பிரிட்ஜ் இது? இது வந்து நம்ம கிருஷ்ணார் தாங்க. இது
பழைய அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு டேமை கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாங்க. அது வேணால் பார்ப்போம். போகிற வழியிலங்க சன்ரைஸ் கார்டன் சொல்லிட்டு இருந்துச்சு. இதாங்க அது. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணாமல் எதுக்கு தான் இத்தனை கார்டன் கட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்னன்னாங்க, இப்போ ஆக்சுவலாக அந்த டேம் வந்துட்டு உள்ளே 2 கிலோமீட்டர் வருது வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் இப்போ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் மறுபடியும் நம்மளை மாதிரி தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வரவங்களும் ஏமாந்தாம வந்தாங்க போகணும். அது தெளிவாக அங்கே என்ட்ரன்ஸ்லேயே சொல்லணும். என்ட்ரன்ஸில் கேட்டால் ஆட்டோக்காரனை கொண்டாந்து இறக்கி விட்டு தான் போனார். இந்த இடத்துல வாங்க ஏதாவது ஹெலிபேட் இருக்க மாட்டிருக்கு, அதை அப்படியே பார்ப்போம். வியூ பாயிண்ட் தாங்க நம்மளால் பார்க்க முடியல. வாங்க, இங்கே சில்வர் லேக்கு அப்புறம் ராக் கார்டன் சொல்லிட்டு 2 இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்துங்க ஒரு ஆளுக்கு 20 ரூபா. இதில் இதுதான் சில்வர் லேக் போலங்க. நல்லா அந்த கூலிங்கான கிளைமேட்டுக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்க. வாங்க அப்படியே வெளியே கிளம்பலாம். ஒன்றும் சுற்றி பார்க்குற அளவுக்கு உள்ள பெருசாக எதுவும் இல்லைங்க. இதுதாங்க பழைய ஆல்மட்டி ரிவர் பிரிட்ஜு, கிருஷ்ணா ரிவர் பிரிட்ஜு. இது 2 பக்கம் பாருங்கள், தண்ணி இப்போ நிறைய இருக்குங்க. என்ன ஒரு வருத்தம்னா டேமோட வியூ பாயிண்ட் பார்க்க முடியலங்க. நம்ம பிளான் பண்ணதே மெயினாக வந்து பார்த்தோம்னா அதுக்கு தான். இப்போ வந்துட்டுங்க நம்ம சிராவல் இருக்கோம். ஜெய்ஹிந்த் ஹோட்டலில் வந்துட்டு நம்ம அப்பா எல்லாம் குஸ்கா சாப்பிட்டுங்க. பார்த்தேன் கரெக்டாக நம்ம அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் பேருண்ணா? கார்த்திக். கார்த்திக்ங்கண்ணா. உங்கள் சொந்த ஊர்னா? சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையண்ணா. கோபிச்செட்டிப்பாளையமாண்ணா. சரி சரிண்ணா. மாலூரில் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். மாலூரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? வண்டினா கர்நாடகா வண்டி? கர்நாடகா வண்டி. சரி சரிண்ணா. அங்கேருந்து இப்போ சம்பளத்துக்கான இல்லை நீங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டீங்களா? நான் மாலூர்லேயே செட்டில் ஆகிட்டீங்களா? சரி சரி. எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா செட்டில் ஆகி? ஒரு 20 வருஷம் ஆச்சு. சின்ன பையனில் இங்கே வந்துட்டீங்க ஃபேமிலியோட? சரி சரி சரிண்ணா. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கெல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க எல்லாரும். ஏதோ ஃபங்க்ஷன் திருவிழாக்கு போகணும். திருவிழாக்குனா வருவீங்க? மற்றபடி ஃபுல்லாக இங்கே தான்? இங்கே தான். எல்லாம் காண்டா நல்லா பேசுவீங்க? சரி சரி. படிக்குங்க. ஏன்னா தமிழ்லாம் படிக்க தெரியாது, வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். அதான் புரியுது. சுத்தமாக டச்சு இல்லைண்ணா. அதாவது இது இங்கே சொந்த வீடு முதல் கொண்டு இங்கே தான் எல்லாம்? இங்கே வீடெல்லாம் சொந்த வீடெல்லாம். சரி. இப்போ நான் லோடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? பயிலுவாங்களா இப்போ தார்வாடா கிட்ட? தார்வாடில். ஆமாம், அந்த மேடு மாதிரி போவோம் கம்பெனி, லெஃப்ட் சைடில் கம்பெனி இருக்கு. உள்ள ஒருத்தர் தான் போகணும் அந்த கம்பெனியா? சரி. இதுக்கு தாராபுரத்துக்கா? இது இந்த சாந்தி பீட்ஸா? அதே தான். நான் ஒரு டைம் அங்கே தான் ஏற்றிட்டு போனேன். அது போன வருஷம் ஏற்றிட்டு போனேன். மறுபடியும் இந்த வருஷம்லாம் அந்த பக்கம் வரவே இல்லை இன்னும். அப்புறம் ஹுப்ளி தானே வரணும் இந்த ட்ரிப்பு போயிட்டு. பரவாயில்ல. இந்த சீசன் இப்போ சோயா சீசன். ஆமாம், வாடகை நல்ல வாடகை இருக்கும். அதான் வரணும், நாங்கள் வரணும். சரிண்ணா. சாப்பிட்டீங்களா? சரிண்ணா. நான் அப்படியே கிளம்புறேன். மறுபடியும் பார்க்கலாம். சரிண்ணா. சரி, வரட்டுங்களா? நாமக்கல் வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு ஒரு பலகை போட்டு போயிடலாங்க சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் வந்துருக்கோம். இது ஒரே வேலை தாங்க. அப்புறம் மதுரையில் வந்துட்டு சிட்டிக்குள்ளே தாங்க இறக்குறது. நைட்டு தான் போகணும் 11 மணிக்கு மேலே. அதனால் பொறுமையாக பலகை அடிச்சிட்டுங்க பொறுமையாக கிளம்புவோம். நாமக்கல் டவுன் பக்கம் வந்தாச்சுங்க.
இப்போ எத்தனை 10 இன்ச்சுக்கு 37 இன்ச்சா அந்த சென்டர் பலகை? ஆமாங்க, 1 இன்ச்சு திக்னஸ்ஸு, ஆ அதெல்லாம் நீளத்தில் 10 இன்ச்சு, இப்படி அகலத்தில் 10 இன்ச்சு, அகலத்தில் 10 இன்ச்சு, நீளத்தில் 37 இன்ச்சு. எடுத்து போட்டோம்னா படுத்துவும் நல்லா இருக்கும்பா, உடம்பே வலிக்குது படுத்துவோம்ல. அதில் சீட்டி மட்டும் வாங்கி போட்டு முடிச்சுக்க. நான் ஒரு சீட்டு மட்டும் இந்த நாள் நாற்று போட்டுக்கலாம். பலகை மட்டும் வாங்கி போட்டுருவோம். ஆ மதுரை வந்தாச்சுங்க. மணி இப்போ நைட்டு 10 ஆகுதுங்க. இந்தமாட்டு தான் நம்ம லாரி உள்ளே போகணும். ஏன்னா நோ என்ட்ரி டைமுங்க 10 மணி வரைக்கும். ஏங்க 10 மணி வரைக்கும் தான் நோ என்ட்ரி? 10 மணிக்கு தான் தாங்க. இப்போ மணி என்ன? மணி கரெக்டாக 10:02. சரி சரி, இதான் வண்டி தான் போகுது பாரு, நேராக போகுது பாரு. இல்லை ரைட்டில் போனால் பறவை மார்க்கெட் நாம் போவோம், அது அங்கேப்பா? ஆமாம் தாங்க, ரைட்டில் போனால் பரவாயில்ல, நேராக போனால் இல்லை சிட்டிக்குள்ளே. இதுதாங்க சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம வந்து இதோட நோ என்ட்ரி போட்டுருவாங்க. இப்போ வந்து உள்ளே போகலாங்க. 10 மணி மேலே ஆயிடுச்சு. நம்மளை வந்துட்டுங்க அன்லோடு பண்ணுறது வந்துட்டு அது என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க, நரிமேடுன்னு நினைக்கிறேன். நரிமேடா அதுக்கு முன்னாடி ஆரப்பாளையம் வந்துட்டு கூப்பிட சொன்னாங்க. நாம் ஒன்று பஸ்ஸு இல்லைனா லாரி இதில் மட்டும்தாங்க நம்ம மதுரைக்குள்ளே அதிகமாக வந்திருக்கோம். 2 வீலரில் கூட வந்தது கிடையாது. அதனால் நமக்கு மதுரையில் வந்துட்டு பார்த்தோம்னா அதிகமாக இடமும் தெரியாதுங்க. ஏங்கப்பா உங்களுக்கு தெரியுமா மதுரை? மதுரை எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியாதுங்க. அந்த பக்கமாக வர்றோம்ல. ஆமாம். அதில் வந்து எதான் நம்ம நெல் அரிசி இறக்க வர்றோம்ல தாங்க. ஆமாம். அந்த வழி வேணுமா அது தெரியுந்தாங்க. இப்படி உள்ள சிட்டிக்குள்ளே தெரியாதுங்க. அதான்ப்பா எனக்கும் தெரியாதுங்கப்பா. இங்கே நானும் இங்கே சிட்டிக்குள்ளே அதிகமாக வந்ததில்லை. ஊரே அதிகமாக தெரியாதுங்க. தெரிஞ்சதெல்லாம் எனக்குலாம் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம். ஆமாம் ஆமாம். இங்கே மார்க்கெட்டு வர்றதுனால பறவை மார்க்கெட்டு தெரியுங்கப்பா. ஆமாம். அந்த பக்கம் கப்பலூர், மேலூர் இவ்வளோதான் தெரியும். மற்றபடி எதுவும் தெரியாது எனக்கு. இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே எதுவுமே தெரியாதுங்க. நான் உள்ளே வந்ததே இல்லையே. அதான் நமக்கு என்னன்னாங்க, இன்றைக்கி நைட்டு இறக்கிட்டு இல்லை இன்றைக்கி நைட்டு ஸ்பாட்டு போனோம்னா இப்போ நாளைக்கு பகலில் இறக்கிட்டுங்க மறுபடியும் நாளைக்கு நைட்டு தாங்க வண்டி 10 மணிக்கு மேலே இதே மாதிரி தான் நம்ம வெளியே வருவோம். அண்ணன் பஸ்காரண்ணா ஆரம்பிச்சிட்டே வராரு. பாத்திமா காலேஜ் இந்த அவ்வளோ தான் இருக்குது, முன்னாடி தான் இருக்குது. அது ஃபாத்திமா காலேஜுக்கு முன்னாடி தான் போகணுங்கப்பா. எனக்கும் தெரியலிங்கப்பா, நானும் மேப் பார்த்து தான் வந்துட்டு இருக்கிறேன். சரி சரி சரி. பலகை வந்துட்டு போட்டாச்சுங்க. நான் என்ன உங்களுக்கு அது காட்டல. நாளைக்கு காலையில் நீட்டாக உங்களுக்கு அதை காட்டுறேன், அந்த பலகை போட்டு செட் பண்ணதை. மதுரை வந்துட்டுங்க 10 மணிக்கும் ஒரு பரபரப்பாக தான் இருக்குது. நைட்டு 2 வீலர், காரு, ஆட்டோன்னு இன்னும் போயிட்டே தாங்க இருக்குது. போகிற போக பார்த்தா நோ என்ட்ரி டைம் நைட்டு 11 மணிக்கு போட்டுருவாங்க போலங்க. இதுதான் தாங்க பாத்திமா காலேஜ் நினைக்கிறேன். இதான் ஃபாத்திமா காலேஜுங்க. இதுதாங்க அடையாளம். இங்கே வந்தாவே ஃபாத்திமா காலேஜ் வர சொல்லிடுவாங்க. நமக்கு இதான் அடையாளம் சொன்னாங்க.
முன்னாடி போனோம்னா ஒரு ரவுண்டான மாதிரி வருதுங்கப்பா. ரவுண்டானா வருது. அந்த இடத்துல தான் லோடு மேன் எல்லாம் இருப்பாங்க. இங்கே வந்துட்டுங்க நம்ம லோடு மேன் அண்ணன் வந்துட்டு சொன்னோம்னா போதும், அவங்க ஸ்பாட்டில் கொண்டு வந்து விட்ருவாங்க அப்படின்னாங்க. பாருங்க, கோத்தகிரி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், மதுரைங்க அந்த பஸ்ஸு. நேராக போங்கப்பா. போய் அப்படியே லெஃப்ட்டு லெஃப்ட் போய் மறுபடியும் அந்த ரவுண்டான ரைட்டு போகணுங்கப்பா. சரி. நேராக போயிட்டே இருங்கப்பா. நான் சொல்கிறேன், இந்த டவுன் பஸ் போகுது பார்த்தீங்களாங்கப்பா. ஆமாங்க. இந்த ரவுண்டானா கிடையாதுங்கப்பா. அந்த டவுன் பஸ் போகுதுல, அந்த ரவுண்டானா போய் ரைட்டு. சரி. இந்த ரவுண்டு இல்லை, இது இல்லை. நேராக லெஃப்ட் போங்கப்பா. போய் அந்த ரவுண்டானாவில் ரைட்டு. மேப் பார்த்தாங்க போகிறோம். அங்கே போயிட்டு லோடுமான அங்கே இருப்பான். நம்ம அங்கே போயிட்டோம்னா போதும் நமக்கு. இதில் ரைட்டு, இதில் ஃபுல்லாக ரைட்டுங்க. இது வந்து பாலமேடு போகிற ரோடுங்க அது. சரி. இன்னும் ஒரு 4 நாள்லங்க பொங்கல், தைப்பொங்கல் வந்துச்சுன்னா மதுரையே அப்படியே ஜோராக இருக்கும். அலங்காநல்லூருங்கப்பா. அடுத்தது பாலமேடு, அவனியாபுரம். அது 3 ஊர் தாங்க. ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். ஜல்லிக்கட்டுக்கு. ஆமாம் 3 ஊர் தான். இதில் வந்தோம்னாங்க அப்படியே ரைட் சைடில் வைகையாறு போவோம். அது அப்படியே ஒட்டி வர சொன்னாங்க. இதாங்க ரைட்டில் பாருங்க, அம்மன் போட்டிருக்குல்ல. அம்மன் உயர்தர சைவ உணவகம்னு. ஆமாம். இதுதான் நடிகர் சூரிய இருக்காப்புல இல்லை. ஆமாம், அவரோட ஹோட்டல் இது. சரி. கூட்டம் பாருங்க 10 மணிக்கு எப்படின்னு. சரியான கூட்டம். ஆமாம். இதில் தான் ஒரு டைமு நம்ம ஒரு அண்ணன் கூட வந்து நம்ம வந்து மீட் பண்ண அப்படியே இறக்கும் போது மறுநாள் ஒன்று கூட்டிகிட்டு போனார். அவர் இங்கே தான் கூப்பிட்டு வந்தார். சரி. இதான் ரைட்டில் தாங்க வைகையாறு. சரி. இங்கிருந்து பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரியும் பாருங்க. அங்கே தெரியுதா? நேர லைட் தெரியும். ஒரு 5 லைட் தெரியுதாப்பா? ஏணி படிக்கட்டு மேலே லைட் தெரியுது இல்லை? தெரியுது. அதுதான் மீனாட்சி அம்மன் கோயில். நாம இன்னும் கோயிலுக்கு போனதில்லை தாங்க. ஆமாம், மதுரைக்குள்ளேயே அதிகமாக வந்தது இல்லைங்கப்பா. அவுட்டர்லேயே போகிறதோட சரி. அப்படியே அந்த ரைட் சைடில் வந்து வைகையாருங்க. நமக்கு நேராக கண்ணாடிக்கு 2 கண்ணாடிக்கு சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா? சைடு மிரர் இருக்குது. ரைட் சைடு சைடு மிரர் சைடில் சின்னதாக லைட்டு மாதிரி தெரியுது பாருங்க. அதுதாங்க மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இங்கே விசேஷம் வரும்ல தாங்க வைகை ஆற்றுல. இது ஆமாங்கப்பா. அழகர சாமி கோயில் இதை கொண்டாந்து ஆற்றுல விடுவாங்கள்ல. ஆமாம். மேலே வந்து நீ பாருங்கப்பா, காற்று எப்படி ஜில் ஜில்னு அடிக்குதுன்னு. ஆமாம். முன்னாடி போனால் ஒரு கபடி செலவுன்னு இருக்குங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம லொக்கேஷன் கேட்டு கரெக்டாக போய்க்கலாம். கைடு அவுட்ரு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் போனோம்னா அதுக்கு 400 செலவாகும். அதனால் கேட்டே போய்க்கலாங்க. மேப் இருக்குங்க. கரெக்டாக லேண்ட்மார்க்ஸ் வாங்கினா போதும், போட்டாங்க அப்படின்னு நின்றுக்கலாம். இதில் இந்த கபடி சிலை இருக்குது பார்த்தீங்களாங்கப்பா. நேராக போய் அப்படியே லெஃப்ட்லேயே ஓட்டி போயிருங்கப்பா. இன்னைக்கு போகிறோம். இன்றைக்கே இறக்கி விட்டாங்கன்னா நைட்டாக வேலை முடிஞ்சது. லோடு மண்ணங்கள்லாம் பகலில் வருவாங்களாமா. இறக்கி முடிச்சு மறுபடியும் நம்ம வந்து நைட்டு தான் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகணும். ரைட்டில் பாருங்க, ஏதாவது கபடி சிலை. ஆமாம் தாங்க. ரைட்டில் போகணுமா நேராவா? நீங்கள் இதில் நேராக போங்கப்பா. சரி. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலங்க அன்லோடு பண்ணிவிட்டு இப்போ 2வதாக வந்துட்டு ஆரப்பாளையம் பக்கம் போகிறோங்க அன்லோடு பண்ணுறதுக்கு. அப்படியே போகிற வழியில் மதுரை சிட்டி வந்துட்டு ஒரு வியூ பார்ப்போம்.
மதியம் வந்துட்டுங்க 11 to 3க்குள்ளே மறுபடியும் நம்ம சிட்டிக்குள்ளே போய்க்கலாம் லாரி வந்துட்டு. அதனால் மணி இப்போ 12:30 ஆகுதுங்க. எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டுங்க மோஸ்ட்லி லோடு இறக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகுதுங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் அரை வண்டி இறக்கிட்டு இன்னொரு அரை வண்டி வந்து சொல்லியிருப்பேன் ஆரப்பாளையம் போகணுன்ட்டு. இங்கே வந்துட்டுங்க இப்போ நம்ம அன்லோடு பண்ணிட்டோம்னா 3:30க்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு நம்ம அவுட்ருக்கு போயிடலாங்க. சிவகாசி கிளம்பிடலாம். அப்படி இன்கேஸ் நம்ம 3:30க்குள்ளே இறக்க முடியலன்னா மறுபடியும் நின்று நைட்டு 10 மணிக்கு மேலே தாங்க இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது எப்படி சொன்னலாங்க ஆரப்பாளையம் போகிறேன்ட்டு போயிட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, இதெல்லாம் நான் திருமகத்துலேருந்து பஸ் ஏறி வரேன் பார்த்தீங்களா, ஆரப்பாளையம் ஊருக்கு போகிற அப்போ பார்த்ததுங்க பெரியார் பேருந்து நிலையம்லாம் அப்போ தான் பார்த்தது. இப்போ தான் லாரியில் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இங்கெல்லாம் வந்ததே இல்லைங்க, லாரிலாம் உள்ளே வந்ததே கிடையாது. பறவை மார்க்கெட் வந்தால் உருளைக்கிழங்கு ஏற்றி அங்கேயே இறக்கிட்டு அப்படியே போயிடுவோங்க. இப்போ மதுரைக்குள்ளே லாரியில் வரதே இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நல்லா இருக்குங்க. கொஞ்சம் பகல் டைம்லலாம் கொஞ்சம் வண்டி பாசிங் கம்மி தான். சாயந்தரம் ஒரு 5-6 மணி ஆயிடுச்சு தாங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிரும்.